வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான சீரீஸ் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான முதல் மேட்ச் பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து நமக்கு புதன்கிழமை 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஒரு 2 மணிக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கரெக்டா ரெடியா இருந்துக்கோங்க. இது வரைக்கும் டெலகிராம்ல ஜாயின் பண்ணலனா கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்மால் லீக் டீம், பிச் ரிப்போர்ட், ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், மெகா கிராண்ட் லீக் டீம்ஸ் சொல்லி நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஸ்மால் லீக் விளையாண்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பை அவாய்ட் பண்ணிட்டு விளையாட முடியாது. ஏன்னா கான்டெஸ்ட் அந்த லெவலுக்கு சீக்கிரமா ஃபுல் ஆகும். உங்களுக்கு புது புது ஆப்போனன்ட்ஸ் வருவாங்க. ஒரே கிளிக்ல 200 கான்டெஸ்ட் கூட உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். அபிஷியலா பாத்தீங்கன்னா ரெய்னா தான் இதுக்கு ஸ்பான்சரா இருக்கிறாரு. நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ஆப். நீங்க சீக்கிரமா உங்களுடைய வின்னிங்ஸ் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அது போக ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்க 100 ரூபாய் ஆட் பண்ணாலும் ஃப்ரீ தான், 100 ரூபாய் எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஜிஎஸ்டி டிடிஎஸ் எந்த இதுவும் கிடையாது. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் முதல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல் சார்பா ஒரு சின்ன ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறோம். ஸோ இந்த கிவ்அவேயோட யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நீங்க கலந்துக்கலாம். ஸோ 2 கொஸ்டின் தான், சிம்பிளான கொஸ்டின் தான். இன்னைக்கு மேட்சை யார் வின் பண்ணுவா, நியூசிலாண்டா பாகிஸ்தானா, அது ஒன்னாவது. ரெண்டாவது யாரு மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு கேம்ல வாங்குவா. கெயின் வில்லியம்சன் வாங்கினார்னா இப்போ ஒருவேளை நீங்க நியூசிலாந்து வின் பண்றாங்க, கெயின் வில்லியம்சன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு அப்படின்னா அதை யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் பிரிச்சு கொடுத்துருவோம். ஸோ எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். பட் இதோட கிவ்அவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளுக்குள்ள உங்களுடைய பிரைஸை கண்டிப்பா நீங்க வாங்கிக்கணும். அப்படி வாங்கல அப்படின்னா அது மறுபடியும் கொடுக்க மாட்டோம். ஸோ 24 மணி நேரத்துல நம்ம டெலகிராம் பாட் உங்களுக்கு தெரியும், நான் கூட டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுல வின் பண்ணவங்க உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் இதுல காமிச்சிட்டு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை எடிட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க சரியா சொல்லி இருந்தாலும் எடிட் பண்ண கமெண்டா இருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ அதனால சரியா கமெண்ட் பண்ணிக்கோங்க. யார் மேட்சை வின் பண்ண போறா, யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போறா அப்படின்னு வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிச் ரிப்போர்ட். இப்போ பிச் ரிப்போர்ட் பார்த்தரலாம். இந்த பிச் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான பிச் தான். ஃபுல்லா பேட்டிங்க்கு சாதகம், ஃபுல்லா பேட்டிங்க்கு மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதான் பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்ல அபிஷியலா கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்டா நடந்த ஒரு 10 மேட்ச் இருக்கு. இது இப்ப ரீசெண்டா நடந்த வார்ம் அப் கேம். இது இப்ப இந்த பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து ட்ரை சீரீஸோட லாஸ்ட் ஃபைனல் மேட்ச். இது சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நம்ம கொடுத்தாங்க. இந்த 3மே பாத்தீங்கன்னா இந்த 4, 5மே 6மே உமன்ஸ் மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். நம்ம இப்ப ரீசெண்டா நடந்த கேம் அப்படின்னா இந்த ஒரு 3 கேம் நம்ம இருக்கு. ஸோ இதுல ஓரளவுக்கு பாருங்க பவுலர்ஸோட ஆதிக்கம் நல்லாவே ஸ்கோர் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மேட்ச்லயும் பாருங்க நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்லயும் பவுலர்ஸோட ஆதிக்கம் அதிகமா இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 6 மேட்ச் ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபாஸ்ட் 6 மேட்ச்ல 52 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே ஸ்பின்னர் 6 மேட்ச்ல 37 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸால இங்க விக்கெட் எடுக்க முடியும். ஸ்பின்னர்ஸும் இந்த பிச்சில் நல்லா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இப்போ ஓவராலா ஓடிஐ ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இந்த கராச்சி ஸ்டேடியம்ல நமக்கு 54 மேட்ச்ல 26 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 28 பேட்டிங் செகண்டும், 0ல இருந்து 200க்குள்ள 18 இன்னிங்ஸ், 200 to 249க்குள்ள 22 இன்னிங்ஸ், 250 to 299க்குள்ள 36 இன்னிங்ஸ், 300 பிளஸ் 32 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் இந்தியா, லோ ஸ்கோர் பங்களாதேஷ், ஆவரேஜான ஸ்கோரா 260ல இருந்து 280 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய வித்தியாசமா பாத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ எல்லா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு முக்கியமான சீரீஸ் போனோம் அப்படின்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு போறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே ஒரு சின்ன சீரீஸ் அப்படின்னா நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ரீசெண்ட் ஸ்கோர் மட்டும் தான் நம்ம பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா நியூசிலாந்தோட பேட்ஸ்மேன் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இந்த ரீசெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இப்ப ரீசெண்டா அவருடைய லாஸ்ட் 2 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடி இருக்காரு அப்படின்னு ஹெட் டு ஹெட்னா வெர்சஸ் அவர் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா எப்படி ஆடி இருக்காரு அப்படின்னு அர்த்தம். வெனியூனா இந்த பிச்சில் அவருடைய எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது
ஸோ ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஆடி இருக்காரு. அதே போல நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் அவருடைய பேட்டிங் பிளஸ் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்குது. அவருடைய ஆவரேஜ் வந்து பாருங்க, பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 42 அடிக்கிறாரு, பிளஸ் ஒரு 5 மேட்ச்ல 4 விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸோ ரவீந்திராவோட ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து டேவன் கான்வே பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஹெட் டு ஹெட்டுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 5 மேட்ச்ல 236 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அதே போல இந்த வென்யூலயும் பாருங்க அவரோட ஆவரேஜ்ங்கிறது 50 இருக்கு. ஸோ கான்வே அண்ட் நம்மளுடைய ரவீந்திரா 2 பேருமே சூப்பரா ஆடி இருக்காங்க. அதே போல கெயின் வில்லியம்சன் ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா சொல்ல வேணாம், பயங்கரமா ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. ஹெட் டு ஹெட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் அவருடைய ஆவரேஜ்ங்கிறது 50+ தான் இருக்கு. எல்லா டாப் ஆர்டர்ஸுக்குமே பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நல்லாவே வச்சிருக்காங்க. இந்த வென்யூலையும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு வில்லியம்சன். 3 மேட்ச்ல 164 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மிச்சல் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. 9 மேட்ச்ல 479 ரன் ஸ்கோர் பண்ணி 53 ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வென்யூல பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சிருக்காரு. இந்த டாப் 4ல ஆவரேஜ் கொஞ்சம் கம்மி அப்படின்னா அது வந்து மிச்சலா தான் இருக்கும். அடுத்து லதாம் வந்து ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் ஆனாரு. நீங்களே பாத்தீங்க, ஒரே ஒரு மேட்ச் இந்த ஃபைனல்ல மட்டும் 56 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வார்ம் அப் கேம்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். ரீசெண்டாலே எல்லா மேட்சும் இருக்கும். அப்புறம் ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா அவருடைய ஆவரேஜ்ங்கிறது ஒரு 29 இருக்கு. இந்த வென்யூலையும் ஒரு 37 டீசென்டான ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்றாரு. அதையும் பாருங்க, லாஸ்ட் 5 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இந்த வென்யூல 3 மேட்ச்ல 103 ரன் பிளஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்பின்னரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா அவருடைய ஆவரேஜ்ங்கிறது எப்பா வேற லெவல்ல இருக்கு, 83. சோ இந்த 4 பேர் யாரெல்லாம், பிலிப்ஸ், கான்வே, ரவீந்திரா, அடுத்து வில்லியம்சன், இவங்க 4 பேருமே சூப்பரா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் ஆடி இருக்காங்க. இந்த பிச்சிலையும் நல்லா ஆடி இருக்கிறாங்க. என்ன லதாமும் மிச்சலும் ஆவரேஜா ஆடி இருக்காங்க, ரொம்ப கேவலம் சொல்ல முடியாது, ஆவரேஜா ஸ்கோர் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்ததா பவுலர்ஸ் பார்க்கலாம். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பிராக்வெல். ஸோ பிராக்வெலை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா பாருங்க பேட்டிங் பிளஸ் பவுலிங் சொல்லி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு கணிசமான பேட்டிங் ஆடி இருக்காரு ரீசெண்ட் ஃபார்ம். அதே இது நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல 89 ரன் பிளஸ் 6 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இந்த வென்யூல 3 மேட்ச்ல 58 ரன் பிளஸ் 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் இருக்கிறாரு. இந்த வென்யூலையும் நல்லா ஆடி இருக்காரு. அதே போல மேட் ஹென்ரி ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா 5 மேட்ச்ல 4 மேட்ச் விக்கெட் டேக்கிங்ல இருந்திருக்காரு. ஒரு மேட்ச் தான் விக்கெட் டேக்கிங் இல்ல. ஹெட் டு ஹெட்ல பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 15 மேட்ச்ல 31 விக்கெட். இந்த வென்யூல 3 மேட்ச்ல 7 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வில்லியம் அவரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 5ல ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுக்கல, மீதி எல்லா மேட்சும் மினிமம் ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துறாரு. ஹெட் டு ஹெட்ல பெருசா எடுக்கல, ஒரு விக்கெட் எடுத்தாரு நினைக்கிறேன். அண்ட் வென்யூல ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதே போல நம்மளுடைய மிச்சல் சாண்டரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு விக்கெட் எடுத்துட்டே வர்றாரு. ஹெட் டு ஹெட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 13 மேட்ச்ல 184 ரன் அடிச்சிருக்காரு, பிளஸ் 11 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இந்த வென்யூல 3 மேட்ச்ல 73 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல பெருசா சாண்டர் வந்து விக்கெட் எடுக்கல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெர்குசன் ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு பெருசா இல்ல எந்த மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 12 மேட்ச்ல 22 விக்கெட். இந்த வென்யூல 3 மேட்சுக்கு 3 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான சீரீஸ் பார்க்கணும் அப்படின்னா லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு இப்போ இன்னைக்கு வந்து மேட் ஹென்ரி வந்து இந்த பிச்சில் ஃபார்ம் செம்மையா இருக்காரு அப்படின்னா அதுக்குன்னு எல்லா மேட்சுமே அவரால் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு பார்வைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு இந்த மினி லீக்லாம் அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஒரு 50 பேர் 100 பேர் விளையாடக்கூடிய லீக்லாம் கொஞ்சம் ரிஸ்கான பிளேயர்ஸ் போட்டு வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இது கொடுக்குறது. அதே போல இப்போ பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து எப்படி நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஆடி இருக்கிறாங்க, ரீசெண்டா எப்படி ஆடி இருக்காங்க, அண்ட் இந்த வென்யூல எப்படி ஆடி இருக்காங்க. ஃபர்கஸ் ரஹ்மான் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் செம்ம ஸ்ட்ராங்கு, இந்த வென்யூலையும் பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆவரேஜ் பாருங்க 69, இந்த வென்யூல 44 இருக்கு. அதே போல சவுத் சகி அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூல வந்து பெருசா இல்ல பாருங்க. இப்ப இதுதான் முக்கியம். நம்ம போயிட்டு ஒரு பிளேயருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருக்கு பிச்சில் ஒரு சரியா ஆடாத பிளேயரா இருந்தா
மாட்டிப்போம். ரீசன்ட் ஃபார்மும் பாருங்க பெருசா இல்ல. அவருடைய லாஸ்ட் 5 மேட்சோட ஹையஸ்ட் ஸ்கோரே 29 தான் இருக்காரு. ஸோ கம்பேர் டு மற்ற பிளேயர்ஸோட கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிறாரு. அடுத்து ஆகாஷ் சல்மானை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. 2 மேட்ச் வந்து பாருங்க விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. எல்லா மேட்சுமே 33, 48, 40, 134 சொல்லி ரீசன்ட் ஃபார்ம் வந்து சூப்பரா இருக்கு. இந்த நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஆவரேஜ் வந்து 40 வச்சிருக்காரு. குறிப்பா நோட் பண்ண வேண்டியது 4 விக்கெட் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா எடுத்திருக்காரு 11 மேட்ச்ல. இந்த வெனியூலயும் பாத்தீங்க அப்படின்னா 8 மேட்ச்ல 408 ரன் பிளஸ் 4 விக்கெட் எடுத்து கொடுத்து சூப்பரா இருக்காரு. செம்ம ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் சல்மான் அவருடைய ஹோம் பிட்ச்ல இருக்கிறாரு. பாபர் அசாமும் அதே மாதிரிதான் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா 48 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனியூல 57 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசெண்டாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 20, 20, 20 அந்த மாதிரிதான் ஸ்கோர் பண்றாரு. ரொம்ப பெருசா ஒன்னும் ஸ்கோர் பண்ண மாதிரி தெரியல ரீசெண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது. அதே இது ரிஸ்வான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி 3 மேட்ச் ரிஸ்வானே பெருசா ஸ்கோர் பண்ணல. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா 11 மேட்ச்ல 362 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூல 6 மேட்ச்ல 247 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து தஹீர் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னா ஓகே, எல்லா மேட்சும் ஒரு 30, 30, 30, 30 அப்படின்னு ஸ்கோர் பண்றாரு. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் 2 மேட்ச்ல 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனியூலையும் ஒரு 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஏன்னா இவங்கலாம் இப்பதான் வந்தாங்க சவுத் சகிலு, அப்புறம் தஹீர்லாம் இப்ப ரீசெண்டா தான் உள்ள வந்தாங்க. பாகிஸ்தான் டீமுக்கு ஆடுறாங்க பெருசா. மற்ற பிளேயர்ஸ் கூட எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பார்க்கலாம். ஷாவை பொறுத்த வரைக்கும், விஷல் ஷாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் பாருங்க, விக்கெட் எப்படி எடுத்திருக்காரு பாருங்க. 3 விக்கெட் 3, 2ன்னு சொல்லி பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த பிச்சில் அவருடைய ஸ்டாட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ தப்பா கொடுக்கறது எனக்கு விருப்பம் இல்லை. சும்மா ஏதாவது நம்பர் போட்டா நீங்க நம்ப தான் போறீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிலன்னு ஒத்துக்குவேன். ஒரு மேட்ச்ல 15 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜா 15 ரன் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா. அடுத்து நம்ம ஹாரிஸ் ரஃப் வந்து நிறைய பேர் விளாட மாட்டாங்கிறாங்க. நிறைய பேர் இல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டாரு நான் அஃபிஷியலா ஒரு வெப்சைட்ல பார்த்ததுனால நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை இந்த அப்டேட்னா உங்களுக்கு வந்து மாத்திக்கலாம். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் பாருங்க நல்லாவே இருக்கு. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் 10 மேட்ச்ல 23 விக்கெட். இந்த வெனியூலையும் 3 மேட்ச்ல 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்க அபர் அகமது ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுக்கல. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறாரு. சயின்ஸ் ஆஃப்ரிடி சூப்பரான பவுலர். ரீசெண்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்குது. ஹெட் டு ஹெட்லயும் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா ஆடி இருக்காரு. இந்த வெனியூலையும் மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுக்காரு. நிஷன்சாவை பொறுத்த வரைக்கும் பெருசா விக்கெட் எடுக்கல. ரீசெண்ட்ல நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு மற்ற டீம்ஸ் கூட. ஆனா நியூசிலாந்து கூட பெருசா பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பாகிஸ்தான் பிளேயர்ஸ் நியூசிலாந்து கிட்ட எப்படி ஆடி இருக்காங்க, இந்த வெனியூல எப்படி ஆடி இருக்காங்க. நியூசிலாந்து பிளேயர்ஸ் எப்படி பாகிஸ்தான் கிட்ட ஆடி இருக்காங்க, இந்த வெனியூல எப்படி ஆடி இருக்காங்க. இது என்னது சும்மா கொச்சன்னு இருக்க நினைக்காதீங்க. நம்ம ரவீந்திராவை எப்படி பாகிஸ்தான் பவுலரை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஸ்டாட்ஸ். இப்ப இது வந்து நிஷம் ஷா பாத்தீங்கன்னா 6 பால்ல 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஹாரிஸ் ரஃப் பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. அதேதான் அவர் சயின்ஸ் அஃப்ரிடி பால்ல செம ஸ்ட்ராங்கா ஆடி இருக்காரு. 38 பால்ல 43. அபர் அகமது பால்ல ரொம்பவே வீக் ஆடி இருக்காரு. 5 பால் 7 ரன்னுக்கு ஒரு விக்கெட் கொடுத்துருக்காரு. அதே போல நீங்க கான்வே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிஷம் ஷா பால்ல ரொம்ப வீக் ஆடி இருக்காரு. மத்த எல்லாரும் பால்லையுமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃபா ஆடி இருக்கிறாரு. ஆகாஷ் சல்மான் பால்லையும் அவர் பால்லையும் ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஏன்னா இனிஷியல்ல பவுல் பண்ண போறது யாரு இன்னைக்கு, அங்க வந்து சயின்ஸ் ஆஃப்ரிடியும் நிஷம் ஷாவும் தான் பவுல் பண்ணுவாங்க. அவர் வந்து கான்வே வந்து நிஷம் ஷாட்ட ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அந்த விக்கெட் கிடைக்கலாம். அதனால அந்த மினி லீக்ல என்ன பண்றீங்க, ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா நிஷம் ஷாவை ஒரு டீம்ல எடுத்துட்டு கான்வே அந்த டீம்ல டிராப் பண்ணுங்க. இந்த ஸ்டாட்ஸை நம்பி இது நடக்கலாம் நடக்காம போகலாம் இந்த மேட்ச். இருந்தாலும் அதுக்குதான் நம்ம பாக்குறோம். அடுத்து வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆடி இருக்காரு. நிஷம் ஷா இருக்கட்டும், ஹாரிஸ் ரஃபா இருக்கட்டும், குஷில் ஷா இருக்கட்டும், அடுத்து அபர் அகமடா இருக்கட்டும். அவர் சயின்ஸ் ஆஃப்ரிடி ஆகாஷ் சல்மான் 2 பேர்கிட்ட கொஞ்சம் வந்து வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிச்சல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் கிட்ட, அதாவது அபர் அகமது கிட்ட 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஆகாஷ் சல்மான் கிட்ட ஒரு டைம், சயின்ஸ் ஆஃப்ரிடி ஒரு டைம், ஹாரிஸ் ரஃப் நிஷம் ஷாட்டையும் கொஞ்சம் வீக்கா தான் ஆடி இருக்காரு. மிச்சல் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் மிச்சல் ஆவரேஜ் வந்து மற்ற பிளேயர்ஸோட கொஞ்சம் கம்மியா வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல நீங்க வந்து நம்மளுடைய லதாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹாரிஸ் ரஃப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப்ரிடி,
ஸோ லதாம் வந்து இந்த ஹாரிஸ் ரஃபும் சயின்ஸ் அஃப்ரிடிட்ட மட்டும்தான் ரொம்ப வீக் ஆடி இருக்காரு. லதாம் வந்து மிடில் ஆர்டர், ஹாரிஸ் ரஃப் வந்து மிடில் அட்டாக்கர், பவர் பிளே முடிஞ்சுதான் வருவாரு. மேபி அந்த இடத்துல ஒரு கிளிக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பவுலர் கிட்ட செம ஸ்ட்ராங்கா ஆடி இருக்காரு. நிசம்சா மட்டும்தான் ஒரு விக்கெட், மீதி எல்லார் பால்லையுமே அவர் ஃபேஸ் பண்ண எல்லார் பால்லையுமே சூப்பரா ஆடி இருக்கிறாரு. அதனாலதான் அவரோட ஆவரேஜ் வந்து அந்த லெவலுக்கு இருந்தது. பாகிஸ்தான் பிச்லயும் சரி, பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் சரி, எல்லாமே சும்மா ஏதோ நம்பர் கொடுத்துருக்க நினைக்காதீங்க. ஃபுல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்கு. அதே போல இப்போ வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து எப்படி நியூசிலாந்து பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்கஸ் அகமான் மேட் என்ட்ரி பால்ல விக்கெட். இது ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ ஃபர்கஸ் அகமான் இனிஷியல்ல ஓப்பனிங் பண்றாரு, மேட் என்ட்ரி மொத 5 ஓவர் வந்து அவரோட இனிஷியல்ல தான் அட்டாக் பண்ணுவார். அப்போ அந்த விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பிராக்வெல் பால்ல மட்டும் ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு, வில்லியம் பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு, பிலிப்ஸ் பால்ல வந்து ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. வில்லியமும் மேட் என்ட்ரியும் தான் இனிஷியல்ல அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஜிக்கை வச்சு உங்களால ஒரு மினி லீக்ல இல்ல மெகா லீக்ல ஃபர்கஸ் அகமான டிராப் பண்ணிட்டு டீம் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும் பிராக்வெல் பால்ல கொஞ்சம் வீக் ஆடி இருக்காரு, பிலிப்ஸ் பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு, மேட் என்ட்ரி பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டு இருக்காரு. சவுத் சைட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சாண்டர் பால்ல ஒரு ரன் கூட ஸ்கோர் பண்ணல, 3 பால் ஃபேஸ் பண்ணி 0 ரன் ஒரு விக்கெட் விட்டாரு. ரிஷ்வான் வந்து நம்மளுடைய சாண்டர் பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு, வில்லியம் பால்ல ஒரு டைம், பிலிப்ஸ் பால்ல ஒரு டைம், மீதி எல்லார் பால்லையுமே அதாவது மேட் என்ட்ரி ஃபெர்குசன் பிராக்வெல் பால்ல நல்லா ஆடி இருக்கிறாரு. ஆகாஷ் சால்மானை பொறுத்த வரைக்கும் மேட் என்ட்ரி பால்ல 2 டைம் விக்கெட் விட்டுருக்காரு, பிராக்வெல் பால்ல 2 டைம் விக்கெட் எடுக்காரு, மீதி எல்லார் பால்லையுமே நல்லாவே ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. தஹீர் பொறுத்த வரைக்கும் மேட் என்ட்ரி பால்ல மட்டும் ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு, மீதி எல்லார் பால்லையுமே நல்லா இது பண்ணிருக்காரு. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது மேட் என்ட்ரி பால்ல எல்லாருமே கொஞ்சம் விக்கெட் விட்டுருக்காங்க பாருங்க. ஒரு பாபர் ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு, ஃபர்கஸ் அகமான் 2 டைம், ஆகாஷ் சால்மான் வந்து 2 டைம், அப்புறம் தஹீர் வந்து ஒரு டைம். பிராக்வெல் பால்லையும் கொஞ்சம் விக்கெட் விட்டுருக்காங்க எல்லாருமே. பிராக்வெல் இங்கேயும் பாத்தீங்கன்னா பிராக்வெல். ஸோ 3 பேரை பிராக்வெல் வந்து நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. சாண்டரை பொறுத்த வரைக்கும் பெருசா விக்கெட் எடுத்த மாதிரி எனக்கு தோணல. ஃபர்கஸ் அகமான எடுக்கல, பாபரை எடுக்கல, ஆனா ரிஸ்வானை 2 டைம் எடுத்திருக்கிறாரு, தஹீரை எடுக்கல. ஸோ 2 பேர் தான். பாபரை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சாண்டர் வந்து ரிஸ்வானை மட்டும்தான் 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அதான் சாண்டரோட ஆவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ கவனமா பாத்துக்கோங்க, டீம் செட் பண்ணி யூஸ் ஆகும். ஸோ இப்போ என்னுடைய மஸ்ட் பிக் ஆப்ஷனா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, மிச்சல் சாண்டர் வந்து என்னதான் இதா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவர் வந்து ஒரு கேப்டன். 10 ஓவர் பவுல் பண்றாரு, பிளஸ் பேட்டிங் வாய்ப்பு கூட அவருக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பிராக்வெல் 10 ஓவர் பவுல் பண்றாரு, பிளஸ் பேட்டிங் வாய்ப்பும் கிடைக்கும். திடீர்னு மேட்ச் ஒரு 15 ரன் 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது ஒரு பெரிய பூஸ்ட். வில்லியம்சன் சூப்பரா இந்த வெனியூல ஆடி இருக்காரு, ரீசன்ட் ஃபார்மும் செம்மையா இருக்கு, பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா ஆடி இருக்காரு. இங்க ரிஸ்வான், பாபர், சயின்ஸ் ஆஃப்ரிடி 3 பேருமே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பேட்டிங்ல. அது மட்டும் இல்லாம ரிஸ்வானுக்கு வந்து விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. பாபர் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 ரன் அடிச்சிருவாரு. சயின்ஸ் ஆஃப்ரிடி 1ல இருந்து 2 விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா ஸ்மால் லீக் பாத்தீங்க அப்படின்னா ஹாரிஸ் ரஃப், நிசம்சா, ஆகாஷ் சால்மான் இந்த 3 பேரையுமே பாகிஸ்தான் சைட்ல இருந்து நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிலிப்ஸ், மேட் என்ட்ரி, மிச்சல். என்ன ப்ரோ மிச்சலுக்கு வந்து ஆவரேஜ் கம்மியா தானே இருந்தது, அப்புறம் ஏன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா திடீர்னு பவுலிங் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனாலதான் கொடுத்துருக்கேன். மற்றபடி பிலிப்ஸ், மேட் என்ட்ரி நம்ம பார்த்தோம் பிலிப்ஸ் எப்படி ஆடி இருக்காங்க, மேட் என்ட்ரி பால்ல பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் எப்படி வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மிச்சல் மட்டும் கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ண சொல்றேன். மற்றபடி ஹாரிஸ் ரஃப், நிசம்சா, ஆகாஷ் சால்மான் வந்து நீங்க ஸ்மால் லீக் விளாண்டினா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ கிராண்ட் லீக், ஒரு மினி லீக், மெகா லீக் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளேயரை ட்ரை பண்ணி தான் நீங்க வின் பண்ண முடியும். யாரெல்லாம் கான்வே, லதாமு, வில்லியம், அபர் அகமது, ஃபர்கஸ் அகமான், குஷில் ஷா. ஸோ இந்த 3 பேரையுமே இங்க 3 அங்க 3 இந்த 3 பேரையுமே கிராண்ட் லீக் இல்ல மினி கிராண்ட் லீக் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லாஸ்டா ஸ்மால் லீக் விளையாடுறவங்க யாரை கேப்டன் வைஸ் கேப்டனா போடணும், மினி லீக் விளையாடுறவங்க யாரை கேப்டன் வைஸ் கேப்டனா போடணும். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பிராக்வெல் நல்ல ஒரு கேப்டன், வைஸ் கேப்டனா ஏன்னா பிராக்வெல் பால்ல
ரொம்ப பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் வந்து வீக் ஆடி இருக்கிறாங்க. பிளஸ் ஒரு 30ல இருந்து 25 ரன் வரைக்கும் பேட்டிங் ஆடக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். அது மேட்சை பொறுத்து தான். ஸோ கேப்டன் நல்ல ஆப்ஷன். வைஸ் கேப்டன் அஃப்ரிடி 2 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். இல்ல ரிஸ்வானை வந்து சேஃபா போடலாம். இல்ல நீங்க கிராண்ட் லீக் போடுறீங்க அப்படின்னா ஆகாஷ் சல்மான் வந்து இந்த பிச்சிலையும் சரி, நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் சரி, ரீசன்ட் ஃபார்ம்லயும் சரி சூப்பரா ஆடி இருக்காரு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள். சாண்டரும் அதே மாதிரி தான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள். கெயின் வில்லியம்சன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த 6 பேர்ல இந்த 3 பேரை ஸ்மால் லீக்ல கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இந்த 3 பேரை கொஞ்சம் மினி லீக், மெகா லீக்ல போக்கஸ் பண்ணுங்க. கடைசியா மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஸோ ஃப்ரீ கிவ் அவே நம்ம சேனல் சார்பா கொடுக்குறோம் 1000 ரூபாய். ஸோ மறக்காம எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு மேட்சை வின் பண்ண போறது யாரு, இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போறது யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. மேட்ச் ஒன்ஸ் 2:30 ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எடிட் பண்ற கமெண்ட்டையும் நம்ம வந்து அது சரியான ஆன்சர் சொல்லியிருந்தாலும் அதை நான் எடுத்துக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலா நம்மளுடைய ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, முகமது ரிஸ்வான், வில்லியம்சன், மிச்சலி, பாபர் அசாம், ஆகாஷ் சல்மான், சாண்டர், பிலிப்ஸ், பிராக்வெல், அஃப்ரிடி, மேண்டன்ட்ரி, ஹாரிஸ் ரஃப். ஸோ இது எல்லாமே ஒரு சேஃபான டீம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாவே இவங்க 2 பேர் வந்து இதே பிச்சில் ஆடி இருக்கிறாங்க. அந்த மேட்சை கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அது முன்னாடியும் ஒரு மேட்ச் ஆடி இருக்கிறாங்க, அது வந்து வேற பிச்சில். ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம எவ்வளோ எஃபெக்ட் எடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம். ஸோ அதுக்காகவே ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி இதே மாதிரி உங்களை மாதிரி விளாண்டாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பிவிட்டு நம்ம வீடியோவை பார்க்க சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சப்போர்ட் கொடுங்க நண்பா. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.